ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊர் கோயில் திருவிழா மண்டைக்காட்டு பகவதி அம்மன் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இங்கே வருஷந்தோறும் மார்ச் மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும். மேக்ஸிமம் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க, அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் கேரளாவில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா அங்கேருந்து நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் மார்ச் 2ஆம் தேதி நமக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டே விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டே நாங்கள் மார்னிங் போனது, ஈவினிங் போனது விலாகாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட் டே நாங்கள் மார்னிங் கொடியேற்றம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் போயிருந்தோம். ஸோ பட் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொடி ஏற்றிட்டாங்க. கொடி ஏற்றி முடிஞ்சு அந்த கீழே பூஜை நடக்கும். அந்த பூஜை தான் அங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ பார்க்க முடியல, இங்கே கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இப்படியே ஃப்ரெண்டில் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடிமரத்துக்கு கீழே பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பூஜை முடிஞ்சோடனே நம்ம சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பூஜை முடிச்சாச்சு. பூஜை முடிஞ்சோடனே அதில் கொஞ்சம் நீங்கினாங்க. ஸோ கொடிமரத்துக்கிட்ட நின்று நாங்கள் அம்மையை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு சரி அன்றைக்கி கிளம்பலாம் அப்படி திரும்பும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடி அழகாக ஏற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். சின்ன வயசில் விவரம் தெரிஞ்ச அந்நாளில் இருந்து மண்டைக்காட்டு திருவிழானாலே சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையே எல்லாம் அவ்வளோ ஒரு குஷியாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா நிறைய கடைகள் இருக்கும், சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எங்கே திரும்பினாலும் ஃபுல்லாக கடையாக தான் இருக்கும். ஸ்வீட்டு கடை, அப்புறமா பொம்மை கடை, செடி கடை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஃபுல்லாக கடையாகவே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூட்டை கிளம்பி சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே எஸ்பி நர்சரி கார்டன் இருக்குது. நம்ம குளித்தலையில் நர்சரி கார்டன் விசிட் வீடியோ போடுவோம்ல, அந்த நர்சரி கார்டன் தான் வருஷம் இவங்க மண்டைக்காட்டு திருவிழாவுக்கு ஒரு 1.5 மாதம் பக்கம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்டேலாம் இங்கே செடி கடை இருக்கும். ஸோ இவங்க ஃபெப்ரவரி ஒரு பாதியிலே ஃபெப்ரவரி லாஸ்ட்லேயே இவங்க செடி கடை இங்கே வச்சாச்சு. ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது. பூச்செடிகள், பழச்செடிகள் இதெல்லாம் நான் டீட்டெயில் வீடியோ தனியாக ஒரு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிளான்ட் சேல்ஸ் செமையாக போயிட்டே இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பொம்மை கடை. அந்த பொம்மை கடையெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். பொம்மை கடையெல்லாம் பார்க்கும்போது ஆசை யாரை விட்டுச்சு. இப்போவும் பொம்மை வாங்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். உங்களில் யாருக்கெல்லாம் இவ்வளோ வளர்ந்தோம், ஏஜ் ஆனவங்களும் அந்த பொம்மைக்கு மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த பொம்மையெல்லாம் வாங்கி ஷோகேஸ்லலாம் சேர்த்து வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் ஒரு சில வித்தியாசமாக பொம்மைகளெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்குவேன். வாங்கிட்டு ஷோகேஸில் வைப்பேன். ஸோ அந்த பக்கம் நாங்கள் பீச்சுக்கு எதுவுமே போகலை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ அப்படி காமிச்சேன். அப்புறமா இங்கே ஜெவந்தி செடி, ஒயிட் கலரு, எல்லோ கலரு, வயலட் கலரு, அப்புறமா முல்லை செடி, கனகாமரம் பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த கெட்டாக கொண்டு இறக்கி சேல்ஸுக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம இப்போ கிளம்பிடுவோம், எதாக இருந்தாலும் நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை வாய் பார்த்துட்டு இதில் ஒரு சில கடை எல்லாமே பெர்மனண்ட்டாக இருக்கிற கடை தான். இப்போ கோயில் பக்கத்தில் எப்போவுமே பெர்மனண்ட்டாக இருக்குது. ஒரு சில இதில் ஒரு சில கடை தான் இப்போ டெம்பரரி கடை. கூட்டம் ரொம்ப கூட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ஒரு நார்மலான லெவல் கூட்டம்தான். மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கோயிலுக்கு முன்னாடி வந்தாச்சு. கோயிலுக்கு முன்ன திரும்பவும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்ருக்கோம்.
வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த கோயில் திருவிழாவை வந்து மிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு விலாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இதை பார்க்கும்போது சரி நம்மளும் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே வந்து மண்டைக்காட்டு கோயில் திருவிழாவில் வந்து மெயின் ஸ்பெஷலே வந்து இந்த ஸ்வீட்டு தான். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தேன்குழல் முட்டாய்னு சொல்லுவோம், சூடு முட்டாய்னு சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க வந்து ஏணிப்படி முட்டாய்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த ஸ்வீட்டு தான் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை மாதிரி ப்ளைனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அப்புறமா வந்து சீனி பாகில் வந்து போட்டு எடுப்பாங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஜிலேபி செய்வாங்கல்ல அதே சேம் ப்ராசஸ் தான். அது வந்து உளுந்த மாவில் செய்வாங்க, இது வந்து அரிசி மாவில் செய்வாங்க. இந்த இந்த மிட்டாய்க்கு வந்து நான் நல்லா அடிமை. உங்களில் யார் யாருக்கு தேன்குழல் மிட்டாய் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. எல்லோரும் ஜஸ்ட் ஏதோ சூப்பர் நல்லா இருக்குது அந்த மாதிரி போடாமல் வீடியோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து நாங்கள் வந்து ஈவினிங் போனப்போ உள்ள ஈவினிங்கில் நைட் டைம் நாங்கள் போனப்போ உள்ள விலாக் தான் இது. ஸோ வந்து இது ஃபஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, மார்னிங் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் நைட்டு வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். பீச்சில் வந்து இந்த ஃபஸ்ட் டே எல்லாம் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஆள் கூட்டமாக இருக்கும். ஆனால் என்னென்னா திடீர்னு வந்து ஈவினிங் வந்து டக்குன்னு ஒரு மழை வந்துச்சு. மழைன்னா மழை செம்மையாக சரியான மழை, ஒரு கொளுத்துன்னு கொளுத்திடுச்சு. மண்டைக்காட்டு கோயிலில் மட்டும்தான் மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளியெல்லாம் மழை பெய்யலை. ஸோ வந்து அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மழையாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங் போல் போகிறதா கிளம்புனோம். மழை தூத்தல் வந்துச்சு. சரி நம்ம தான் மார்னிங் போயிட்டு வந்துட்டோம்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கம் எல்லாம் மணவாளக்குறிச்சி தான், இங்கே வந்து மழையே பெய்யலை. சரி மழை தான் பெய்யலைல்ல, சரி ஜஸ்ட்டு ஈவினிங் உள்ள விலாகையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய மழை அடித்து ஓஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அவ்வளோ தண்ணியாம்மா. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு மழை எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, ஒரு பெரிய மழை வந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அப்படி சைடில் வந்து 2 பக்கமும் வந்து கடை இருக்கும். நம்ம வந்து இப்போ எல்லாம் விடையும் ஒரு 5ஆம் நாள் திருவிழா அப்போது தான் வந்து இங்கே வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கூட்டம் இருக்கும். இது ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இப்படி வந்து சுத்தமாக கூட்டமே இல்லாமல் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சுத்தமாக ஆட்கள் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இந்த லெவலில் தான் இருந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே கடை இருக்குது. ஒரு சில கடையெல்லாம் வந்து அந்த தார்பால் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணினா இப்போ தான் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி அடுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ரோட் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. நம்ம வந்து மார்னிங் பார்த்தது மாதிரி இங்கேயும் ஒருத்தவங்க வந்து செடியெல்லாம் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் டேட்டோ போடுறது, பனங்கிழங்கு, கரும்பு ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் ஸ்டால் தான் இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே இருக்கும். அப்புறம் வந்து வெஜிடபிள், தர்பூசணி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த ரோடெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபுல்லாகவுமே கம்மல் ஷாப்பு தான். அப்புறம் வந்து இது வந்து டாய் ஷாப்பு. அப்புறம் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிளாக் கலரில் பாட் எல்லாமே இருக்குது. பாட் வந்து ஒரு மீடியம் சைஸ் குட்டி சைஸ் பாட்டு வந்து 5 பாட்டு 100 ருபீஸுக்கு, 2 அதுலேருந்து பெரிய சைஸ் 2 பாட்டு 100 ருபீஸுக்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா செடி கடை. மழைனால கொஞ்சம் காலையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து ஈவினிங் வந்து கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்து இங்கேயும் வழியில் ஃபுல்லாகவே இந்த டாய் ஷாப்பும் ஸ்வீட் ஸ்டாலும் தான். அப்படியே பார்த்துட்டே நடந்து வந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இவ்வளோ இடத்து தூரத்தையும் வந்து நம்ம வந்து திருவிழா இல்லாமல் இங்கே கடை எதுவும் இங்கே பாருங்கள் என்ன வச்சுருக்காங்களே. இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத பெரிய சைஸ் வந்து 2 பாட்டு வந்து 100 ருபீஸு. அது வந்து 5 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க சின்ன சைஸு. இந்த வழியாக போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க.
அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இது கடையெல்லாம் இல்லாத டைமில் வந்து நம்ம இன்னும் இந்த வழியாக நடந்து வந்தோம்னா நம்ம ஏதோ ரொம்ப தூரம் நடந்த மாதிரி இருக்கும். இப்போ கடையெல்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து எங்கெல்லாம் கறங்கி எப்படியெல்லாம் சுற்றி நடந்தாலுமே நமக்கு டயர்ட் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு கடையும் அப்படியே பார்த்துட்டே போகிறனால நமக்கு வந்து டயர்டுங்கிறதே இருக்காது. ஜாலியாக இருக்கும் போகும்போது. ரொம்ப நல்லாவும் கூட இருக்கும். இப்போ நைட் டைம் வந்து இங்கே சீரியல் லைட்டெல்லாம் போட்டு அந்த வியூவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டே 2 விலாக் வேணுமா வேண்டாமா அதையும் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. டே 2 விலாக் வேணும்னா டே டூ விலாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து ரெகுலராக வீடியோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு டே 2 விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். இப்போ வந்து நாங்கள் எல்லா இடமும் சுற்றிட்டு கோயிலுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்தாச்சு. பீச்சில் எதுவுமே நாங்கள் உட்கார எதுவுமே செய்யலை. ஏன்னா வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரமாக தான் இருந்துச்சு. உட்காரதுக்கும் ஏதோ விருப்பம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப ப்ளைனாக பிளாங்காக இருந்துச்சு. நைட் வியூ வந்து சீரியல் லைட்டெல்லாம் போட்டு அழகாக இருக்குது. அம்மைக்கு வந்து நடை சாத்தியாச்சு, அரை நடையில் இருக்குது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது தீபாராதனை நடந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு போனோம். இப்போ வந்து திருவிழா டைம்னால ஃபுல்லாகவுமே முழு நடை சாத்த மாட்டாங்க. பூஜை டைம் மட்டும்தான் முழு நடை சாத்துவாங்க. மற்ற மாதிரி டைமில் பூஜை டைமு அலங்கார டைம் தான் முழு நடை சாத்துவாங்க. டாட்டா பாய்.